ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்டியாக நெய்யுருண்டை சட்டுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெய்யுருண்டையை நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் செய்கிறேன். ஒன்று சிறுபருப்பு வச்சு, இன்னொன்று பொரிகடலை வச்சு செய்ய போகிறோம். பொரிகடலை அதாவது பொட்டுக்கடலை வச்சு. ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வழக்கு சிறுபருப்பு எடுத்து நல்ல பொன்னிறமாக வறுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விடணும். இதை கைவிடாமல் நம்ம கிண்டணும். இல்லை அப்படின்னா கருகல் ஸ்மெல் வந்துடும். கல்லை வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இதை நல்லா மிக்சியில் கொடுத்து பட்டாக திரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சுகரை எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்புக்கு அளந்தோமோ அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் சிறுபருப்பையும் இதே மாதிரி நல்ல மிக்சியில் கொடுத்து நல்ல பவுட்ராக அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன் சலிக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி வராது. இதையும் நல்லா சலித்து தனியாக எடுத்துக்கலாம். இது கூட நம்ம ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பொட்டுக்கடலை வச்சு அடுத்த மாவை ரெடி பண்ணிக்கிடலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தான். பொட்டுக்கடலை வறுக்க தேவையில்லை. டைரெக்டாக மிக்சியில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். இதுவும் அதே அளவு தான். 1 கப் பொட்டுக்கடலை எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. அதையும் பவுட்ரு பண்ணி இதோட ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு 2 மாவையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொட்டுக்கடலையும் ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். சிறுபருப்புமே ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய் வீட்டில் செஞ்ச சுத்தமான பசு நெய்ங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு நட்ஸை இந்த நெய்யில் போட்டு நல்லா பொரித்து இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நீங்கள் நட்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக நெய்யை சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாதாம், கிஸ்மஸ் என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்கிறோ ஆட் பண்ணிக்கிடலாம். இல்லை நட்ஸ் வேணாம் அப்படின்னா நெய்யை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்து நமக்கு தேவையான சைஸில் உருண்டை போட்டுக்கலாம். இந்த உருண்டையை நம்ம ஹீட்டை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். அப்போ தான் உருண்டை உடையாமல் கட்டியாக இருக்கும். இது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விரல் நுனியில் அற்புதங்கள் தொடரும்.